சரி, இப்போ செவ்வாய் சரியாக தசை எனக்கு சரியாக நடக்கலை. லக்னத்து 8ல் செவ்வாய் இருக்குது. 6, 8, 12லேருந்து செவ்வாய் மறைஞ்சி தசை நடக்குது. எனக்கு சரியான செவ்வாயுடைய காரகத்துவம் நட்பலன்கள் எனக்கு வந்து கிடைக்கலன்றவங்களாம் வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு கோவில் பார்த்திங்கன்னா வைத்தீஸ்வரன் கோவில். ரொம்ப பிரபலமான கோவில் தான் அது. பெரிய கோவில், ரொம்ப அற்புதமான பிரகாரம். சுவாமி பேர் பார்த்திங்கனாக்கா வைத்தியநாதர்னு பேர், வைத்தியநாதேஸ்வரர். அம்பாள் பேர் வந்து தையல் நாயகி, தமிழில் தைல நாயகின்னு பேர். கையில் ஒரு தைல கொப்பரையோட வில்வம் இலை இதெல்லாம் வச்சுட்டு இருப்போம் அம்பாள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 கொடிமரம் இருக்குது. ஒன்று வெள்ளியில் இருக்குது, இன்னொன்று தங்கத்தில் இருக்குது. ஒரு இடத்துல அம்பாள் சனி நின்று பார்த்திங்கன்னா வைத்தீஸ்வரன் வைத்தியநாதர் சுவாமியும் பார்க்கலாம், நம்ம தையல் நாயகியும் பார்க்கலாம். இப்படி ஒரு ஸ்தலம் அது. இங்கே செவ்வாய்க்கு வந்து வெண்குஷ்ட நோய் வருது. ஏற்கனவே பார்த்தோம் நாம் காலவ முனிவர் வரம் கொடுத்ததால் இவங்க அந்த சாபத்தை ஏற்றுக்கிட்டாங்கன்னு. அந்த சாபத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக செவ்வாய் கிரகம் இங்கே வந்து வழிபாடு செய்கிறாரு வைத்தியநாத சுவாமியை. ஏன்னா எனக்கு வந்து இந்த நோய் வந்திருக்கு, தீர்த்து கொடுங்கன்னு. வைத்தியநாத சுவாமி வந்து வைத்தியநாதர் அங்கே வராரு. தன்னுடைய ஜடை முடியிலேருந்து அந்த கங்கை ஒரு சொட்டை வந்து உதிர்றாரு. அதுலேருந்து வந்த தீர்த்தம் தான் அங்கே இருக்கிற இப்போ சித்தாமிர்த தீர்த்தம்னு பேர். சித்தாமிர்த தீர்த்தம் அந்த குளத்துக்கு பேர். அம்பாள் சன்னதி எதிர்க்க இருக்கும் குளம், பெரிய குளம் அது. அந்த குளத்துக்கு பேர் வந்து சித்தாமிர்த தீர்த்தம். அந்த தீர்த்தத்தில் குளித்தோம்னா, நீராடனோம்னா 4448 நோய்கள் மனுஷனுக்கு வர்றது தான் சித்த வைத்திய நூல்கள் சொல்லுது. அந்த சித்த வைத்திய நூல்கள் சொல்லக்கூடிய 4448 நோய்களை தீர்க்கக்கூடிய சக்தி அந்த சித்தாமிர்த தீர்த்தத்துக்கு இருக்குது.